ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே, இந்த ஞாயிறு ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 2-3 பேர் உம்முடைய நாமத்திலே கூடியிருக்கும் பொழுது அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தது. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அவர்களோடு நீர் இருந்து உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரம். உம்மை பாடி ஸ்தோத்திரித்து ஆராதிக்கும் ஒவ்வொருவோடு இடைபடுவீராக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே 433வது பாடல் மற்றும் 389வது பாடல், இந்த 2 பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். சபையே மகிழ்ந்திடு, சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உந்தன் நடுவில் பெரியவர். சீயோன் சபையே மகிழ்ந்திடு. கர்த்தரேசுவை துதித்துமே தொழுது நாமே பணிகுவோம். அவரின் நாமம் உயர்த்தி பிடிப்போம். இயேசு தேவன் பெரியவர். சீயோன் சபையில் மகிழ்ந்திடு. அவரின் செயலை அறிவித்து அவரின் நாமத்தை உயர்த்துவோம். பூமி எங்கும் அறிவிப்போமே, கிறிஸ்து இயேசு பெரியவர். சீயோன் சபையே மகிழ்ந்திடு, சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உந்தன் நடுவில் பெரியவர். சீயோன் சபையே மகிழ்ந்திடு. உந்தன் துணைவரே என்றும் காத்திடுவார் இவர். கலங்காதே, பயப்படாதே, மீட்பர் தாங்கிடுவார். பொன்னேசு ராஜனே
நடத்திடுவார் இவர். முன்னேறி சுதந்தரிப்பாய் தேவ வாக்குகளை. பொன்னேசுராஜன் இவர், எந்நாளும் துணைவரே. ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென். அன்பின் தேவனிவர், உயர்த்தி தாங்கிடுவார் என்றும். தவறியே நீ விழுந்திடாமல் காத்து தாங்கிடுவார். பொன்னேசுராஜன் இவர், எந்நாளும் துணைவரே. ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென். உந்தன் குரலதனை கேட்டு செவி கொடுப்பார் இவர். கூர்மையான யந்திரமாய் மாற்றி உபயோகிப்பார். பொன்னேசுராஜன் இவர், எந்நாளும் துணைவரே. ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென். பொன்னேசுராஜன் இவர், எந்நாளும் துணைவரே. ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென். இந்த வேளை ஒரு ஆங்கில பாடலை பாடும். த பவர் ஆஃப் யுவர் லவ். Lord, I come to you, let my heart be changed, renewed, flowing from the grace that I found in you. Lord, I come to know the weaknesses I see in me will be stripped away by the power of your love. Hold me close, let your love surround me. Bring me near, draw me to your side. And as I wait, I'll rise up like the eagle, and I will soar with you. Your spirit leads me on in the power of your love. Shout to the Lord, all the earth, let us sing. Power and majesty, praise to the King. Mountains bow down and the seas will roar at the sound of your name. I sing for joy at the work of your hands. Forever I love you, forever I stand. Nothing compares to the promise I have in you. Nothing compares to the promise I have in you. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, காட்ஸ் கிளேரியன் கால் டு த சர்ச். தேவன் சபைக்கு விசேஷித்த ஒரு அழைப்பு. இந்த தலைப்பிலே 5 காரியங்களை நாம் தியானிப்போம். முதலாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம். இரண்டாவது ட்ரெஷர், பொக்கிஷம். மூன்றாவது டாயில், பிரயாசம். நான்காவது ட்ரைனிங், பயிற்சி. ஐந்தாவது டைம், இந்த வேளை.
காட்ஸ் கிளேரியன் கால் டு த சர்ச். தேவன் சபைக்கு கொடுக்கும் விசேஷித்த அழைப்பு. முதலாவது குறிப்பு டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம். இதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 60:1-3. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வசனங்களை பார்க்கும்பொழுது ஆண்டவர் சபை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ மறுரூபமாக இதுவரை இருந்த வண்ணம் இராமல் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இதுவரை தூங்கிக் கொண்டு இருந்த வண்ணம் தூங்கிக் கொண்டிராமல் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். காரணம், உலகம் முழுவதும் ஒரு காரிருள் சூழ்ந்து கொள்ளும் காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகமெங்கும் மிக கொடிய நாட்கள். அதன் மத்தியிலே தேவன் தம்முடைய சபையை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மீது உதிக்கிறது. இனி தூங்கிக் கொண்டிருக்கிற காலம் அல்ல, நீ மறுரூபமாக வேண்டும். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசித்து வைராக்கியமாக தேவனுக்கென்று இருக்கிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இரண்டாவது, ட்ரெஷர், பொக்கிஷம். இதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 15:7. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு என்றான். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இந்த வசனங்களை பார்க்கும்பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுக்காக நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் பலன் உண்டு. நம்முடைய பிரயாசம் வீணாக போகாது. ஆகவே தேவனுக்கு நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் நமக்கு ஒரு பொக்கிஷமாக நம்முடைய கணக்கிலே சேர்க்கப்படும். அந்த ஒரு விசுவாசம், நாம் வீணாக ஆண்டவருக்காக உழைப்பதில்லை, எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு என்ற ஒரு நம்பிக்கை இந்த நாட்களிலே நாம் இருதயத்தை நிரப்ப வேண்டும். அந்த ஒரு விசுவாசத்தோடு, உறுதியோடு, எல்லா அசதிகளை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக நாம் உழைக்க வேண்டும். அநேகர் உலகத்துக்காக உழைத்து, மனிதர்களுக்காக உழைத்து முடிவிலே இது வீண் என்று உணர்வதை பார். பல நேரத்திலே பல மனிதர்கள் எவ்வளவு அவர்களுக்காக உழைத்தாலும் அதற்கேற்ற பலனை கொடுக்காமல் வெறுமையாய் அனுப்பிவிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவருக்காக எதை செய்தாலும் அதற்குரிய ஒரு பலனை நிச்சயமாக அவர் தருவார். ஆகவே இந்த ஒரு விசுவாசத்தோடு அதிகமாய் தேவனுக்கு நாம் உழைக்க வேண்டும். மூன்றாவது, டாயில், பிரயாசம். இதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 90:14-17.
நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். எபிரேயர் 12:12. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது? நம்முடைய கையின் பிரயாசத்தை தேவன் உறுதிப்படுத்துகிறவர். நாம் செய்யும் காரியங்கள் வாய்க்கும்படி அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற தேவன். ஆகவே அந்த ஒரு விசுவாசத்தோடு தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று எப்படிப்பட்ட எதிர்ப்புகள், எப்படிப்பட்ட சவால்கள், எப்படிப்பட்ட தடைகள் நாம் சந்தித்தாலும் சோர்ந்து போகாமல், களைத்து போகாமல், உறுதியாக நின்று காரியங்களை நாம் நடப்பிக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களிலே பிசாசானவன் பல விதத்திலே நம்முடைய உற்சாகத்தை இழக்கும்படி, சோர்ந்து போகும்படி, விட்டுவிடும்படி அவன் முயற்சி செய்வான். பல சூழ்நிலைகள் மூலமாக அல்லது சில மனிதர்கள் மூலமாக எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் நாம் உறுதியாக நின்று தேவனுக்கு கிரியை செய்யும் காரியத்தை விட்டுவிடாமல் ஜெயமாய் நாம் அதை முடிக்க வேண்டும். ஆகவே இந்த ஆண்டிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிரியை செய்யும்படி உதவி செய்வாராக. 4வது ட்ரெயினிங், பயிற்சி. இதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 6:6-8. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். இந்த வசனங்களை பார்க்கும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எறும்பிடத்திலே போய் கற்றுக்கொள். அதற்கு எந்த தலைவரும் இல்லாமல் உழைத்து வருங்காலத்திற்கு முன்னதாகவே ஆயத்தப்படுத்து. ஆகவே தேவன் சபையை பார்த்து என்ன சொல்கிறார்? சோம்பலாக அஜாக்கிரதையாக இருக்கும் காலம் அல்ல. எறும்பை போல சுறுசுறுப்பாக இருந்து வருங்காலத்தை குறித்து ஒரு முன்னெச்சரிக்கையாக என்னென்ன காரியங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமோ, என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ, எப்படிப்பட்ட பாதுகாப்பான காரியங்களை நாம் ஏற்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் இப்பொழுதே செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். காரணம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக ஆபத்துக்கள் இருக்க வாய்ப்புண்டு. ஆகவே நாம் கவலையினமாய் எல்லாம் நன்றாக இருக்குது என்று நம்மை வஞ்சித்து கொள்ளக்கூடாது. மிக எச்சரிக்கையாக இருந்து முன்னெச்சரிக்கையாக எறும்புகள் செய்கிறது போல இந்த நாட்களிலே என்னென்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொள்ளும்படி தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதே பார்க்கும். எறும்புகளைப் போல நாம் நம்மை பயிற்சிவித்து சகலத்தையும் கிரமமாக, ஒழுங்காக, நேர்த்தியாக செய்து அநேக தேவையில்லாத
குழப்பங்களை, பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளும்படி அந்த ஒரு ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 5வது டைம். எப்படிப்பட்ட காலத்திலே, வேளையிலே நாம் இருக்கிறோம். இதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 9:4. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொலோசியர் 4:5. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வசனங்களை பார்க்கும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பகற்காலத்திலே நாம் கிரியை செய்ய வேண்டும். காரணம், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நேரத்தை வீணாக்கக்கூடாது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். நாட்கள் பொல்லாதவளாக காலத்தை பிரயோஜனப்படுத்தி. ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தர் அதை தான் நமக்கு எச்சரிக்கிறார். இது நேரத்தை வீணடிக்கிற காலம் அல்ல. காலம் இனி செல்லாது, நாட்கள் பொல்லாதவைகள். ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாட்களில் தேவன் நமக்கு கொடுக்கும் நேரத்தை, வேலையை பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காரணம், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆகவே நமக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது இந்த காலத்திலே என்னென்னலாம் தேவனுக்கு செய்ய முடியுமோ அதை செய்து நம்முடைய கிரியைகளை முடிக்க வேண்டும். ஆகவே இந்த எச்சரிப்பை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பகற்காலத்திலே கிரியை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். அதுதான் இன்று உலகம் முழுதும் பார்க்கும் பொழுது மீண்டும் மீண்டும் கிரியை செய்யக்கூடாத காலங்கள் வருகிறது. ஏராளமான தடைகள் உண்டாகிறது. ஆகவே கர்த்தர் எச்சரிக்கிற சபையை பார்த்து, இந்த காலத்தை புரிந்து கொள், இது வீணாக்கிற காலம் அல்ல, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல். ஆகவே இந்த நாளிலே அந்த ஒரு அழைப்பை நாம் கேட்டு அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். காட்ஸ் கிளாரியன் கால் டு த சர்ச். ஆண்டவர் சபைக்கு கொடுக்கும் விசேஷித்த அழைப்பு. முதலாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எழும்பி பிரகாஷ், உன் ஒளி வந்தது, இனி தூங்குகிற காலம் இல்லை, எழும்பு, ஆண்டவர் உனக்கு வெளிச்சத்தை தருவார். உலகமெங்கும் காரிருள், ஆனால் உன்மீது அவர் மகிமை உதிக்கிறது என்று ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார். இரண்டாவது ட்ரெஷர், பொக்கிஷன். கர்த்தருக்கென்று நாம் படுகிற ஒரு பிரயாசம் விருதாவாய் போகிறது. எல்லாற்றுக்கும் தேவன் பலன் அளிப்பார். அதுவே நம்முடைய பொக்கிஷமாய் இருக்கிறது. மூன்றாவது டாயில், நாம் உழைக்க வேண்டும். எப்படிப்பட்ட தடைகள், எப்படிப்பட்ட சோர்வுகள், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அசையாதவர்களாக, சோர்ந்து போகாதவர்களாக, உறுதியாக நின்று தேவனுக்கென்று உழைக்க வேண்டும். நான்காவது ட்ரைனிங், பயிற்சி. ஆண்டவர் எறும்புகளை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். அவைகள் முன்னெச்சரிக்கையாக வரும் முன்னே என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஆயத்தப்படுத்திக்கொள்ளும். ஆகவே சபையை பார்த்து தான் சொல்கிறார், என்னென்ன காரியங்களுக்கு நீ ஆயத்தப்பட வேண்டுமோ இப்பொழுதே ஆயத்தமாக இரு. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டுமோ அதற்கு இப்பொழுதே உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள், எறும்பிடத்திலே கற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை. ஐந்தாவது டைம், வேலை. இது கிரியை செய்கிற, ஏனென்றால் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். நாட்கள் பொல்லாதவைகள். ஆகவே இந்த நாட்களில் அப்படிப்பட்ட மக்களாக தேவன் நமக்கு கொடுக்கும் இந்த அழைப்பை ஏற்று இந்த வசனங்களின்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இந்த நாளிலே இந்த ஆராதனையை கர்த்தர்
அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் செவி. அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை போற்றி பாடி உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு கொடுக்கிற அழைப்பை நாங்கள் கேட்டு அதற்கு கீழ்ப்படியும்படி கிருபை தருவீராக. இனி ஒருவரும் தூங்கி கொண்டிராதபடி எழும்பி பிரகாசிக்கும்படி தேவ மகிமை எங்கள் மீது உதிக்கிறபடியாலுமே ஸ்தோத்திரிக்கும். உலகம் முழுவதும் காரிருள் பரவி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கும்படி கிருபை தருவீராக. நிச்சயமாக உமக்கென்று நாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்துக்கு நீர் பலன் அளிக்கிறவர், அது விருதாவாய் போகாது என்று விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே எந்த தடைகள் சோர்வுகள் வந்தாலும் உறுதியாய் நிற்கும்படி கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே முன்னெச்சரிக்கையாக எறும்புகளிலிருந்து கற்றுக்கொண்டு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படி எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகளை காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் என்ற வசனத்தின்படி ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, அதை உணர்ந்து இப்பொழுதே செய்ய வேண்டிய கிரியைகளை நிறைவேற்ற கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதி, நல்ல சுக தேவைகளை சந்தி, எல்லா தீமைக்கு பொல்லாப்புக்கு விலக்கி காப்பீர், அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லா துதிக நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. மலை மேல் ஜொலித்திடும் மாநகர் போலவே மன்னகம் காணவே ஒளியினை வீசுவோ ஆண்டவர் இயேசுவின் உறவினில் நெறிந்திட அணையாத ஜோதியா சுடரை வீசுவோ அணையாத ஜோதியா சுடரை வீசுவோ ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோ.
இருளை நீக்கிட ஒளியாய் வந்தவர், அருள் நிறை ஒளியினை மேதினி வீசுவோ, வார்த்தையை பிடித்துமே சுடர்களை போலவே எழும்பி பாரினில் சுடரை வீசுவோ, எழும்பி பாரினில் சுடரை வீசுவோ, ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நான், கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோ. அழிவின் பாதையில்